பசங்களா, வெல்கம் பேக் டு கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ். இன்னைக்கு நம்ம டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போறோம். So listen, the work function of cesium is 2.14 electron volt. So 5 not நம்மளுக்கு கொடுத்துட்டு subdivision 1 threshold frequency என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிசியத்துக்கு. செகண்ட், வேவ் லென்த், நம்ம இன்சிடென்ட் லைட்டோட வேவ் லென்த் என்னவாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னா EV நாட், ரைட்? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து 0.86 வோல்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும், இல்லை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நீங்க ஒர்க் பண்ண ஆன்சரும் நான் ஒர்க் பண்ற ஆன்சரும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி யார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பசங்களா, இதோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எயின்ஸ்டைனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், which is நம்மளோட phi is equal to phi naught plus நம்மளோட கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். இதுதான் மெயின் ஈக்குவேஷனே. இதை நம்ம எப்படி எழுதலாம் பசங்களா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு phi naught பிளஸ் நம்மளோட கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது hc by lambda அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி என்ன எழுதலாம் பசங்களா? h into f அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பியூரா மெட்டீரியலை பேஸ் பண்ணுது. ஓகேவா? மெட்டீரியலோட ஃப்ரீக்வன்சி என்ன, மெட்டீரியலோட வேவ் லென்த் என்ன அப்படிங்கிறது, அந்த ஃப்ரீக்வன்சி அந்த வேவ் லென்த்துக்காச்சும் அட்லீஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணி இன்புட் கொடுத்தா தான் நம்மளால எலக்ட்ரானை வெளியே பாப் அவுட் பண்ண முடியும், நாக் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் வந்து நம்மளோட ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எலக்ட்ரான், இது வந்து நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸோ இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? h அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்மளோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து 6.636 × 10⁻34 ஜூல் per second. ஜூல் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். So the threshold frequency for cesium will be, அப்போ threshold frequency வேணும் அப்படின்னா so work function will be equal to h into f naught அப்படின்னு எழுதலாமா? அப்போ work function divided by h is equal to f naught. So that will be work function 2.14 electron volt, right? So this is your value, electron volt. அப்ப நம்ம என்ன பண்றோம் பசங்களா? இந்த இடத்துல h அப்படிங்கிறது ஜூல்ஸ்ல தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 1.6 into 10⁻−19 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். So h வந்து 6.63 into 10⁻−34 அப்படின்னு கிடைக்கும். So இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்றப்ப we people will be getting நம்மளோட threshold frequency will be like 5.16 into 10⁻14 Hz ஆக இருக்கும். ஓகே, அப்ப இதுதான் நம்ம மெட்டீரியலோட ஃப்ரீக்வன்சி, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு ஈக்குவல் ஆகும், இதுக்கு இதை விட அதிகமாக கொடுக்கறப்ப தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வெளியே பாக்கி அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அதுக்குன்னு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஈக்குவலாக கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும், பட் கைனடிக் எனர்ஜியில் அது மூவ் பண்ணாது. ஓகே தானே பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சுது. செகண்ட் சப்டிவிஷன் வந்து லாம்டா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டோட லாம்டா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட ஐன்ஸ்டைனோட ஒர்க் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ஐன்ஸ்டைன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஈக்குவேஷன்ல இருந்து we people can write this. ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதுறேன்னா hc divided by lambdaன்னு எழுதிட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? 0.86 அப்படின்னு அவங்களே வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது பசங்களா? லாம்டா மட்டும் தேவைப்படுது, ரைட்? ஸோ லாம்டா வில் பி ஈக்குவல் டு hc டிவைடட் பை, ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? they have given your photo electric effect, ரைட்? ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்கு? எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கு, ரைட்? ஸோ வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்ம வைக்க முடியாது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும் பசங்களா? we people have to substituteல எலக்ட்ரான்ஸ்ல. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.14 பிளஸ் 0.86 இன்டூ எலக்ட்ரானை நான் வெளியே தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துக்குமே எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதை நான் தனியாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ hc அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா that will be 6.63 into 10⁻−34 c3 into 10⁻8 divided by, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப இங்க 2.14 plus 0.86 into 1.6 into 10⁻−19 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 4.14 into 10⁻−7 meters ஆக இருக்கும். இதுதான் உங்களோட வேவ் லென்த். ஓகே, அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய வேவ் லென்த் எப்படி இருக்கணும் பசங்களா? 1.14 into 10⁻−7 ஓகே மீட்டர்ஸ் ஆக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இதுவாக இருக்கும். ஓகே,
எஸ். ஸோ ரிமெம்பர், எங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரான்ஸ் போடணும், எங்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கெட்ச். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா that will be fine. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சரும் எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சரும் ஓகேவா அப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி பேட்சில் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கான தளபதி பேட்சில் 30% ஆஃப் போயிட்டு இருக்கு பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மெகா 30 அப்படின்னு நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட தளபதி பர்ச்சேஸில் உங்களுக்கு 30% வந்து உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். ஓகே, இது லிமிட்டடான ஆஃபர் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 months நீட்டுக்கு ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, அதனால மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ பசங்களா, டேக் இட் ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளஸ்டாக கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மெட்டீரியல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, இல்லை இந்த QR கோடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், ஸ்டே டியூன். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டே செஷனில் உங்களை சந்திக்கிறேன்.